கோடை காலம் தீவிரமடைந்துள்ள நிலையில் பழங்களின் விலை உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்விற்கு காரணம் என்ன? இந்த விலை உயர்வு எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். நீர்ச்சத்து, புரதச்சத்து அடங்கிய பழங்களுக்கு எப்போதும் மவுசு இருக்கும். அதிலும் கோடை காலங்களில் தேவை அதிகமாகவே இருக்கிறது. தற்போது கோடைக்காலம் உச்சக்கட்டத்தில் உள்ள நிலையில் பழங்களுக்கான தேவை அதிகரித்து விலை உயர்ந்துள்ளது. மாதுளை, சாத்துக்குடி, ஆரஞ்சு, அன்னாசி, மாம்பழம், தர்பூசணி உள்ளிட்ட பழங்களின் விலை கிலோவுக்கு 20 ரூபாய் வரை உயர்ந்துள்ளன. கடந்த ஆண்டு 1 கிலோ எடையுள்ள தர்பூசணி 10 ரூபாயாக இருந்தது. இப்போது அது 25 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 40 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ மாம்பழம் தற்போது 60 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. அன்னாசி, சாத்துக்குடி ஆகிய பழங்களின் விலையும் ஏறுமுகம்தான். சாத்துக்குடி போன வாரத்திலாம் உங்களுக்கு 50லேருந்து 55, 60 வரையும் இருந்தது. இப்போ 55 லீஸ்ட்டு. நல்ல பழைய சரக்கு வந்து 55லேருந்து 65 ரூபா வரையும் விற்குது. புதிய சரக்கு இப்போ வருது, அது 45 ரூபா, 50 ரூபா விற்குது. பழங்களை பொறுத்தவரை மே மாதம் என்றாலே மாம்பழம் தான் நினைவில் இருக்கும். மா பூ பூக்கும் வேளையில் கடும் வெயில் வாட்டியதால் பூக்கள் சேதமடைந்து மாம்பழ விளைச்சல் குறைந்துள்ளது. இதனால் மாம்பழங்கள் விலை உயர்ந்துள்ளது. பழங்களோட விலை போன மாசத்தை விட, போன வாரத்தை விட இந்த வாரம் ரொம்ப ஹெவியா இருக்கு. ஏதோ வெயில் நாள், சம்மர், குழந்தைங்களுக்கு வந்து சூடு ஆக மாட்டேங்குது, அடிக்கிற வெயில் ஆக மாட்டேங்குது. அதனால ஏதாவது பழம் வாங்கி கொடுக்கலாம், ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு வந்தாக்கா பழம் வந்து வாங்கக்கூடிய நிலைமையில இல்லை. பழங்கள் உற்பத்தியை பொறுத்தவரை தமிழகத்தில் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களிலிருந்துதான் தமிழகத்துக்கு அதிக அளவில் பழங்கள் வருகின்றன. இந்த ஆண்டு வறட்சி காரணமாக இந்த மாநிலங்களில் பழங்களின் விளைச்சல் 20% வரை குறைந்துள்ளது. சாத்துக்குடி, மாதுளை, கொய்யா, திராட்சை உட்பட பல பழங்களுடைய விலை உயர்ந்திருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் விளைச்சல் சரிவே ஆகும். இதன் காரணமாகவே விலை உயர்ந்திருக்கிறது. சாத்துக்குடி பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு இதே மாதத்தில் 45 ரூபாயாக இருந்தது. தற்பொழுது இவற்றின் விலை 65 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இதுபோல மாம்பழம் சீசன் தற்போது நிலவுகிறது. இருப்பினும் இவற்றின் விலை அதிகமாக இருக்கிறது. கிலோ 40 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுகிறது. இதுபோல மற்ற பழங்களுடைய விலையும் உயர்ந்திருக்கிறது. இது தொடர்பாக வியாபாரிகளிடம் கேட்டபொழுது அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் விலை குறைய வாய்ப்பில்லை என்று கருத்து தெரிவித்திருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பத்மநாபனுடன் வேல்சங்கர்.